கைஸ் இன்னிலேருந்து நமக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஆரம்பிக்குது. அதுக்காக முடிஞ்ச அளவு நைட்லாம் உட்காந்து ரிவிஷன் பண்ணிட்டேன். காலையில எந்த பயமும் இல்லாத மாதிரி மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். அப்புறம் இந்த வருஷம் முடியும் 25 நாட்கள் தான் இருக்கு. அது உருப்படியான முறை யூஸ் பண்ணிக்கிறதுல இன்னைக்கு நாள் 36. நமக்கு இன்னும் உடல்நிலை சரியாகல. சோ இந்த வீடியோல கொஞ்சம் வாய்ஸ் கரகரன்னு தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டாரு. காலையில காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி அக்கா கடைக்கு போய் 3 இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு டாக்டர் பரிந்துரைத்த 3 டேப்லெட்டையும் போட்டுட்டு சட்டு புட்டுன்னு காலேஜ் கிளம்பி போயிட்டேன். நம்ம கல்லூரியில 11:30க்குள்ள வந்து ஆல் டிக்கெட் வாங்கி சொன்னாங்க. பட் நான் காலேஜுக்குள்ள வந்ததே 11:30 ஆகிடுச்சு. அதனால எப்படியோ சட்டு புட்டுன்னு ஜூப்ளி பேக் போய் கெஞ்சி கூத்தாடி எங்களுக்கான ஆல் டிக்கெட் வாங்கிட்டோம். நீங்க எனக்கு தமிழ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எக்ஸாம் மதியம் 1 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 4 மணிக்கு தான் எக்ஸாம் முடியும். எக்ஸாம் ஹாலுக்கு போற வரைக்கும் லைட்டா பதட்டமா தான் இருந்தது. பட் கொஸ்டின் பேப்பர் வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு மன நிம்மதி வந்தது. ஏன்னா நான் ரிவிஷன் பண்ண எல்லா கேள்வியுமே கேட்டிருந்தாங்க. எந்த கொஸ்டினையும் விடாம எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு சாயந்தரம் 5 மணி போல ரூம் கிளம்பி வந்துட்டேன். நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரூம் மோசமான நிலைமையில இருந்தது. காலேஜ் முடிஞ்சு வந்த உடனே எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் விலைக்கு முடிச்சு வைக்கிறதுக்கு 7:30 மணி பக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் இரவு டேனிஷ் மெனியானா கிட்ட இருந்து டர்ஃப்ல கிரிக்கெட் விளையாட அழைப்பு வந்தது. சரின்னு இரவு உணவு சாப்பிட்டுட்டு கிரிக்கெட் விளையாட போயிட்டேன். என்ன டேனிஷ் மெனியானா டீம்ல தான் 5 கோடிக்கு ஏலத்துக்கு எடுத்திருந்தாங்க. விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 2 மணி நேரம் டைம் போனதே தெரியல. அப்படியே அன்னைக்கு நான் நாளை முடிச்சுக்கிட்டேன். நீங்க இவ்வளவு தூரம் பாத்துருந்தீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். டாடா பாய்.